ஓம் உச்சிஷ்ட கணபதி ஆன்மீக நிலையம். இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு அற்புதமான ஒரு மூலிகை பத்தி பார்ப்போம். அந்த மூலிகை எதுக்கெல்லாம் பயன்படுது? அத வச்சு என்னென்னமெல்லாம் பண்ணலாம்? அப்படின்றத பார்ப்போம். இன்னைக்கு இந்த விளையாட்டு துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப வந்து வேதனையா இருக்கும். ஏன்னா, முன்னாடி இந்த ஓட்டப்பந்தயம் ஆகட்டும், இந்த கபடி போட்டி ஆகட்டும், ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்ல வந்து விளையாடி கொண்டிருப்போம். அந்த மாணவர்களுக்கு வந்து சின்ன சின்ன ஒரு விஷயத்துல தான் அவங்க வந்து தோல்விய வந்து ஏற்பட்டுறாங்க. அந்த மாரி தோல்வியெல்லாம் இனிமே ஒரு மூலிகை வச்சு அந்த தோல்விய வந்து முறியடிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு மூலிகை பத்தி பார்ப்போம். இந்த ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு துறையில இருக்கிறவங்கலாம் இதெல்லாம் கண்டிப்பா பயன்படுத்தினாங்கள, கண்டிப்பா எப்பேர்ப்பட்ட விளையாட்டா இருக்கட்டும், அவங்க வெற்றி தான் உண்டு. தோல்வியே கிடையாது. அந்த என்ன ஒரு இப்ப அந்த மூலிகை சைடு எஃபெக்ட் ஏதாவது வருமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. அந்த மூலிகை சாப்பிட்டாக்குல இந்த நுரையீரல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட்டை குடுக்கும். இந்த காலத்துல வந்து கு குடிப்பழக்கம் அதிகமா சின்ன வயதிலே, பெரிய வயதில எல்லாமே குடிப்பழக்கத்துக்கு வந்து அடிக்ட் ஆயிட்டு இருப்பாங்க. அந்த அடிக்ட் ஆயி குடிச்சு குடிச்சு நம்ப ஈரல் ஆகட்டும், இந்த பார்ட்ஸ் உள்ள இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிருக்கும். அதனால இந்த ஒரு மூலிகை சாப்பிட்டா கண்டிப்பா எப்பேர்ப்பட்ட நுரையீரலா இருக்கட்டும், அந்த அந்த பிரச்சனையை உடனடியாக தீர்வுக்கு கொண்டு வரலாம். இன்னைக்கு அந்த மூலிகை பத்தி பார்க்கலாம் வாங்க. அந்த மூலிகை எப்படி இருக்குதுன்னு சொல்லி. அந்த மூலிகையாகப்பட்டது இந்த மூலிகை இப்படிதான் இருக்குங்க. நல்லா பாருங்க. இந்த மூலிகை பெயர் தான் விளிதி. விளிதி என்கின்ற வீழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஒவ்வொரு மாதிரியா சொல்லுவாங்க. இந்த இது விளிதி. விளிதி ஆகப்பட்ட மூலிகை இப்படிதான் இருக்கும் இந்த மூலிகை. இந்த விளிதி வந்து இது உட்கொள்ளும் போது வந்து இந்த விளையாட்டுத் துறையில் இருக்கிற மாணவர்கள் வந்து ஒரே 2 இலை போதும். 2 இலை மட்டும் போதும். இந்த 2 இலை மட்டும் சாப்பிட்டோம்னா எப்பேர்ப்பட்ட ஓட்டப்பந்தயமாகட்டும் அப்படி வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளவு அற்புதமா, அவ்வளவு உற்சாகமா கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை. இந்த மூலிகை வந்து எப்படி இருக்கு? இலை எப்படி இருக்கு? தண்டு அமைப்பு எப்படி இருக்குன்றது பாருங்க. இதுல வந்து அதிகமா இந்த வில்லேஜ் புறத்துல வந்து அதிகமா கிராமப்புறங்கள்ல வந்து அதிகமா காணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான். அரிதான ஒரு மூலிகை. இது வந்து கிராமப்புறத்துல கிடைக்கும். நகரப்புறங்களில் கிடைப்பது ஒரு அரிதான ஒரு மூலிகை தான் இது. அதனால இது யாரும் பார்த்தாலும் விட்டுறாதீங்க. இந்த விளையாட்டுத் துறையில இருக்கிறவங்களுக்கு உகந்த மூலிகைன்னு கூட நம்ம சொல்லலாம். இது வந்து இந்த வயசானவங்களுக்கு வந்து ரொம்ப மனசுக்கு அதாவது டயர்ட் ஆகி ரொம்ப முடியாம இருக்கிறவங்க வந்து இது மாந்திரீகத்துக்கும் பயன்படுத்தலாம். தாந்திரீகத்துக்கும் பயன்படுத்தலாம். தாந்திரிகம் பயன்படுத்தலாம். அது இல்லாம ஜால வித்தை, அந்த ஜால வித்தை கூட இந்த ஒரு மூலிகை வச்சு ஜால வித்தை கூட பண்ணலாம். முதல்ல வந்து நம்ம மாந்திர குணத்தை வந்து பார்ப்போம். இந்த மாந்திர குணத்துல எப்படி இதெல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்னு. இந்த வயசான காலத்துல வந்து ரொம்ப சுஸ்தா இருக்கு, ரொம்ப டயர்டா இருக்கு, எழுந்து நடக்க முடியல, சாப்பிட்ட உடனே ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு மூலிகைப்பட்டது வியாழக்கிழமை வியாழக்கிழமை அன்று வியாழக்கிழமையில வந்து குருவார இல்ல சுக்கிரவாரையில புடுங்கி காப்பு கட்டி முறையான முறையில காப்பு கட்டி சாபம் போக்கி செஞ்சோம்னா இதை எடுத்து அணிந்து ஒரு ஒரு தாயத்திலோ நம்ம செஞ்சு அணிந்து கொண்டோம்னா எப்பேற்பட்ட கஷ்டமா ஆகட்டும் அந்த அந்த பிரச்சனையே விடுவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. அதனால இந்த மூலிகை அனைவருமே பயன்படுத்துங்க. இந்த தாந்திரிக முறைத்துல வந்து ஏதாவது இது தெய்வ உபாசனை இருந்தா பட்டுன்னு அற்புதமா வேலை செய்யும். அதே இதை வந்து ஜால வித்தையில வந்து பாருங்க. அந்த ஜால வித்தைன்றது வந்து இந்த விளையாட்டு துறையில் இருக்கிறவங்க அற்புதமா அப்படியே இந்த 2 இலை போட்டு மென்னு அந்த தாடியில இந்த வந்து தவடையில வந்து இது வச்சுக்கிட்டோம்னா 2 இதுல வச்சுக்கிட்டோம்னா மென்னு இதுல வச்சு சைட்ல வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா எவ்வளவு ஸ்பீடா ஓடலாம். ரொம்ப அற்புதமா இருக்கும். 10 கிலோமீட்டர் எவ்வளவு சீக்கிரம் ஓடலாம் அவ்வளவு சீக்கிரமா ஓடிடலாம். எப்பேற்பட்ட வெற்றி தான், தோல்வியே கிடையாது. அதனால நீங்க சோதிச்சு பாருங்க. நாங்க எது ஒண்ணுமே சோதிக்காம நாங்க எந்த ஒரு வீடியோவும் நாம சொல்ல மாட்டோம். அதனால நாங்க சோதிச்சு அனுபவிச்சு ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இத வந்து செய்யுங்க. இந்த சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுங்க. குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஒரு இதழ் மட்டும் கொடுங்க போதும். ஒரு இதழ் அதாவது ஒரு 10 வயசு 11 வயசு இருக்குதுன்னா ஒரு இதழ் கொடுங்க. அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஒரு உற்சாகமா ஒரு ஆர்வமாவும் இருப்பாங்க. இது சூர்ணா கூட செஞ்சு பயன்படுத்தலாம். ஆனா இப்போதைக்கு வந்து வெற்றி ஆகணும் ஒரு வெறியில் இருக்கிறவங்க மட்டும் இது எப்படி என்ன ஏதுன்னா இதோட இன்னும் 2 மூலிகை சேர்த்து
பண்ணோம்னா நல்லாயிருக்கும். அதனால சில விஷயமெல்லாம் சூட்சுமமா இருக்குது. அதனால இது மறைக்கப்பட்ட ஒரு மூலிகை கூட சொல்லலாம். இதெல்லாம் சித்தர்கள் கண்ட அற்புதமான ஒரு மூலிகை. நாங்க சோதிச்சு பார்த்துருக்கோம். கண்டிப்பா நீங்களும் பயன்படுங்க. இதுதான் விளிதி என்கின்ற வீழி. இன்னொரு டைம் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன். அனைவரும் பயன்படுத்துங்க. இதெல்லாம் யாருமே இப்பல்லாம் பயன்படுத்துறதில்ல. யாரும் இத வந்து நம்ப போறதில்ல. அதனால முடிஞ்ச அளவுக்கு இத கண்டிப்பா ஒர்க் பண்ணி பாருங்க. அற்புதமா ரிசல்ட் நல்லா இருக்கும். ஏன்னா, நாங்க ஒவ்வொரு மூலிகையும் சோதிச்சு தான் நாங்க இது பண்றோம். அதனால தைரியமா நீங்க போடுங்க.